நேரடியா சிவபெருமானே வந்து களத்துல இறங்குறாரு. இறங்கி அவரோட போர் புரித்து வந்து ரெடி ஆயிட்டாரு. அப்போ வந்து சிவபெருமான் எடுத்த அவதாரம் பார்த்தீங்கன்னா, சர்வேஸ்வர அவதாரம் வந்து எடுத்தார். சர்வேஸ்வர அவதாரம்னா, நம்ம நினைக்கிற மாரி சும்மாலாம் இல்ல. இருக்கத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான அவதாரம் அதுதான். சர்வேஸ்வர அவதாரம் வந்து மனிதனும், மிருகமும், பறவையும் சேர்ந்த ஒரு 3 வகையான சேர்ந்த அவதாரம் தான் அது. 2 ரெக்கைகளும் இருக்கும். சிங்கத்தோட உடல் இருக்கும். தலையிலேருந்து இடுப்பு வரலும் மனிதனோட உடல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு அவதாரத்தை வந்து அவர் எடுத்தார். சர்வேஸ்வரர் அப்படின்ற அவதாரத்தை வந்து சிவபெருமான் எடுத்தார். அந்த அவதாரம் எடுத்து நரசிம்ம பெருமாள்கிட்ட சண்டை போடுறாரு, போர் புரியாரு. போர் புரியும் போது ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப போர் புரிஞ்சு ரொம்ப நேரம் 8 நாள் 9 நாள் வந்து அந்த போர் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து சர்வேஸ்வரர் வந்து நரசிம்ம பெருமாளை வந்து விண்ணை நோக்கி தூக்குறார். தூக்கும்போது நரசிம்ம பெருமாளுக்கு வந்து ரொம்ப அதீத கோபம் வந்து கந்த பெருண்டா அப்படின்ற ஒரு அவதாரத்தை எடுக்கிறார். கந்த பெருண்டா அவதாரம் வந்து ரொம்ப எப்படின்னா சர்வேஸ்வருக்கு ஈடு